ஸ்மாக் டவுன் ஆரம்பிச்சோன்னே டிஃபினி ஷெர்டன் பேக் ஸ்டேஜ்லேருந்து வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீ சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குன்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிளட் லைன் தான். சோலோ சிக்கா, ஜாக் எஃபெக்ட், அதுக்கப்புறம் ஜெஃப் காப் இவங்க எல்லாருமே வருவாங்க. இவங்க எல்லாருமே வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சோலோ சிக்கா தான் பேச ஆரம்பிப்பார். சோலோ சிக்கா வந்து அடுத்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பார். ஜெஃப் காப்பை பற்றி பேசுவார். அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து சோலோ சிக்கா பேசுறதுக்கு அப்புறம் வந்து யார் பேசுவான்னு கேட்டிங்கன்னா ஜாக் எஃபெக்ட் பேச ஆரம்பிப்பார். ஜாக் எஃபெக்ட் எப்பொழுதுமே பேச ஆரம்பிக்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சு அதை வந்து நக்கல் பண்ணுவார் சோலோ சிக்கா. அதனாலவே சோலோ சிக்காவுக்கும் ஜாக் எஃபெக்ட்டுக்குமே ஒரு சின்ன கான்ட்ரவர்சி உருவாகிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து வர மாதிரி காமிப்பாங்க. இருந்தாலும் அதெல்லாம் வந்து சமாளிச்சிருவாங்க. இந்த பஞ்சாயத்தில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட்டு உள்ள வந்துருவார். எல்ஏ நைட் என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா மியூசிக் வந்த உடனே ஜெஃப் காப்பை கீழே இழுத்து போன வாரம் தன்னை தோக்க வச்சதுக்காக அடித்து பேக் கிளாஸில் தோக்க வச்சதுக்காக போட்டு அடிச்சுட்டு ஆடியன்ஸ் சைடில் ஏறி குச்சி ஓடிடுவார். ஓடினதுக்கப்புறம் இவங்களோட ஃபியூடு கண்டினியூவாகி ஓடிடுவார். ஓடினதுக்கப்புறம் இவங்களெல்லாம் அடிக்க ஓடுவாங்க. அதுக்கப்புறம் முடியாது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ன நடக்க வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னா சோலோ சிக்காவும் ஜாக் எஃபெக்ட்டும் அடிச்சிக்க வேண்டியது அப்படியே வந்து அவர் காப்பாற்றி விட்டு போயிட்டார். அந்த ஸ்டோரியில் இன்னும் கொஞ்சம் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சோலோ சிக்காவுக்கும் ஜாக் எஃபெக்ட்டும் ஒரு பெரிய ஃபியூடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மிச்சினும் பீஃப் எப்போ வந்து அவங்களோட இன்னைக்கு நடக்க போற வந்து மணி த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்சுக்கு பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிக்ஸ் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து செல்சா கிரீன் அவங்க டீம் வருவாங்க. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் அலெக்சா பிளிக்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் செல்சா கிரீன், அதுக்கப்புறம் வந்து மிச்சின் இவங்க 3 பேருக்கும் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் மணி த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து 3 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் வந்து அலெக்சா பிளிக்ஸ் வந்து மிச்சினை பின் பண்ணுவாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா செல்சா கிரீன் தன்னோட ஃபினிஷரை மிச்சினுக்கு போடுவாங்க. மிச்சின் போட்டுட்டு மிச்சினை பின் பண்ண போவாங்க. அதுக்கப்புறம் அலெக்சா பிளிக்ஸ் மிச்சினை வெளில இழுத்து விட்டு அதுக்கப்புறம் அலெக்சா பிளிக்ஸ் உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் அலெக்சா பிளிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்ட்ரைட்டாக சிஸ்டர் அபிகல் போட்டு அந்த டிடிடியை போட்டு முடிச்சு விட்டு வின் பண்ணிடுவாங்க. அவங்க மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் ஆயிடுவாங்க மணி இந்த பேங்க் டோர்னமெண்ட்டில். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ ஃபுட்டேஜுக்கு நடக்கும். போன வாரம் டேக் டீம் டிவிஷனில் நடந்தது. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா டேக் டீம் மேட்சஸ் நடக்கும். ஃப்ராக்ஸிம் வருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் டை டீம் வருவாங்க. டை டீம் வர்சஸ் ஃப்ராக்ஸிம் இந்த மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. டை டீமும் விட்டு கொடுக்க மாட்டாங்க எந்த இடத்துலையும். அதுக்கப்புறம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் டை டீமை தோக்கடிச்சு ஃப்ராக்ஸிம் வின் பண்ணிடுவாங்க. ஃப்ராக்ஸிம் வின் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஒரு ரோல் அவுட் பின் முறையில் வின் பண்ணியிருப்பாங்க. அந்த வின் பண்ணதுக்கப்புறம் கடுப்பான டை டீம் போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டை டீம் அடிக்கிறத பார்த்துட்டு ஃப்ராக்ஸ் டீமுக்கு சப்போர்ட் பண்ணி யார் வருவான்னு கேட்டிங்கன்னா மோட்டார் சிட்டி மிஷின் கன் வருவாங்க. மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் டீம் வந்து சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போது ஃப்ராக்ஸ் டீம் என்எக்ஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் டேக் டீம் டிவிஷனில் ஒரு முக்கியமான டீமாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்கன்றது இதன் மூலமாக நம்மளுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் சோலோ சிக்கா வந்து ரே ஃபினிக்ஸ்ட்டு சண்டை வளர்ப்பார். ரே ஃபினிக்ஸுக்கு இன்றைக்கி சோலோ சிக்காவுக்குலாம் ஒரு மேட்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உமன் சாம்பியன்ஷிப் சேலஞ்சரான நயஜாக்ஸுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரே ஃபினிக்ஸ் வந்து ஆண்ட்ரே சொல்லி கொடுப்பாரு, இப்படி ரேஃபினிக்ஸ் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ஃப்ராக்ஸிம் டீமை வந்து கை தட்டி செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை நோக்கி பார்க்குற மாதிரி காமிப்பாங்க. ஃபியூடை உண்டு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஏற்கனவே ஆட்ருத்துற ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஜான்சனை அட்டாக் பண்ணதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி. ஜான்சனா ரொம்ப நல்லவர், ஜான்சனா நேர்மையானவர், ஜான்சனா போல யாரும் கிடையாது, ஜான்சன் நெவர் கிவ் அப் அப்படின்ற மாதிரி ஆட்ருத் ஜான்சனா புகழை பாடிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் ஜான்சனுக்கும் ஆட்ருத்துக்கும் மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அலிஸ்டர் பிளாக் வருவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டேமியன் பிரிஸ்ட் வந்து பேக்லேஸ்லேயே வந்து ட்ரீம் மேக்கர் ஒரு அட்டாக் பண்ணியிருப்பார். அதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வார்னிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் இருந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா கார்மல் கைஸ் வருவாங்க. கார்மல் கைஸ் வர்சஸ் அலிஸ்டர் பிளாக் இவங்க 2 பேருக்கும் மேட்சஸ். இந்த மேட்சஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவங்களோட ஃபீல்டை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக தான் இந்த மேட்ச் வச்சாங்க. ஆனால் வந்து இந்த மேட்ச் வந்து என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இந்த மேட்சுக்கு வந்து மிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா அலிஸ்டர் பிளாக் வந்து பிளாக் மேட்சை போட்டுருவார் கார்மல் கைஸ்க்குன்னு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அவரையும் அட்டாக் பண்ணிடுவார். அட்டாக் பண்ணோன்னே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா திருப்பி ரிவெஞ்ச் எடுத்துருவார். யாருன்னு கேட்டிங்கன்னா கார்மல் கைஸ் திருப்பி மிஸ் உள்ள வந்து அடிச்சோடனே மிஸ் அடி வாங்கி கலந்த மிஸ்ஸை பார்த்துட்டு பின்னாடியே வந்து அலிஸ்டர் பிளாக் அட்டாக் பண்ணி கார்மல் அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவார். இவங்களோட ஃபியூடு கண்டினியூ தான் ஆக போகுது. அதுக்கப்புறம் தன்னோட ஃபினிஷரை போட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் அலெக்சா பிளிக்ஸும் சார்லட் ஃப்ளேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்மாக் டவுன் மேனேஜர் உள்ள இருந்து வெளில வருவார். வெளில வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் புதுசாக இந்த டீமில் ஸ்மாக் டவுன் உமன்ஸ் டீமில் ஆட் ஆகிருக்கிறாங்க, உமன்ஸ் மெம்பர்ஷிப்பில் இவங்க தான் குயிலா அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போவார். அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே முறைச்சிட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரிங் சைடில் வந்து ட்ரீம் மேக்கர் வார்னிங் கொடுப்பாரு. யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டேமியன் பெஸ்ட்டுக்கு. இவங்க 2 பேருக்கும் ஒரு மேட்சஸ்
கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்ல ஸ்டீல் கேஜ் மேட்ச் ட்ரீம் மேக்கர் வர்சஸ் டேமின் பெஸ்ட். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா மணி இந்த பேங்க் மென்ஸ் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். அந்த மேட்சுக்காக ஜிம்மி யூசோ வருவார், அதுக்கப்புறம் ரே ஃபினிக்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் சோலோசிக்கா 3 பேர் வருவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுவாங்க. இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மேட்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது சோலோசிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஜெஃப் காப் இருப்பார். அந்த நேரத்துலையும் வந்து இந்த மேட்சை வந்து நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்கா ஜிம்மிக்கு வந்து ரிங் சைடில் வச்சு ஒரு தன்னோட ஃபினிஷரை போடுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரே ஃபினிக்ஸ் வந்து தன்னோட ஃபினிஷர் போகிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா சோலோசிக்கா தன்னோட தம் ஃபினிஷரை போட்டு முடிச்சு விட்டு வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம் குவாலிஃபிகேஷன் ஆகிடுவார் மணி இந்த பேங்க்கில். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜெஃப் காப், ஏன்னா இந்த மேட்சுக்கு பொறுத்த வரைக்கும் ஜெஃப் காப் சைடில் நிற்பார். ஜெஃப் காப்பை போட்டு அதுக்கப்புறம் எல்ஏ நைட் வந்து அடிச்சுட்டு ஆடியன்ஸ் சைடில் அடிச்சுட்டு ஓடுவார். அந்த இடத்துல மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிடுவார் ரிக்கி லாரன்ஸ். ஜெஃப் காப் வர்சஸ் அதுக்கப்புறம் எல்ஏ நைட். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எல்ஏ நைட் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஜெஃப் காப்ன்ற புதுசாக வந்திருக்கிறதுனால அவரை டாமினேட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. இருந்தாலும் அவர் வந்து கிளியர்லாம் ஜெயிக்கல. சோலோசிக்காவும் ஜேக்கப் ஃபெக்டும் உதவியால் தான் ஜெயிச்சார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜெஃப் காப் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவரையும் டாமினேட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தாலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்ஏ நைட் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். எல்ஏ நைட்டை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் கொடுக்கலாம். எல்ஏ நைட்டை மீண்டும் பிளட் லைன் உள்ள போட்டு ரொம்ப சோதிக்கிறாங்க WWE. இது வந்து ஒஸ்ட்டாக தான் எனக்கு தெரியுது. எல்ஏ நைட்டை வந்து இன்னும் பெரிய சாம்பியன்ஷிப் புஷ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஆங்கிள் கிரஸும் சாண்டோ எஸ்கோபார் நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்ஏ நைட்டுக்கு வந்து சின்சி நாகமுரா வார்னிங் கொடுப்பாங்க. ஏன்னா அடுத்த வாரம் மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அதுக்காக. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் டிஃப்னி ஷார்ட்டனும் ஜேட் கேர்களும் முறைச்சிக்கிட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா மெயின் ஈவெண்ட் மேட்ச் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃப்னி வர்சஸ் போன வாரம் ஜெயிச்சா நயா ஜாக்ஸ் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் வந்து 2 பேருக்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் வந்து 2 பேரும் மாறி அடிச்சுக்கிற நேரத்தில் ஒரு கட்டத்தில் ஸ்டீல் சேரை தூக்கிக்கிட்டு யார் வருவான்னு கேட்டிங்கன்னா நயமி வருவாங்க. நயமி இந்த மேட்ச்சில் டிஃப்னி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி வருவாங்க. ஆனால் நயமி வந்த நேரத்தில் என்ன நடக்குங்க, ஜாட் கேர்கில் உள்ள வந்துருவாங்க. ஜாட் கேர்கில் வந்து ரிங் சைட்லேயே வச்சு நயமி அட்டாக் பண்ணிடுவாங்க. 2 பேரும் அடிச்சுக்கிட்டு ஆடியன்ஸ் சைடு ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச் கண்டினியூ. இந்த மேட்ச்சில் வந்து டிஃப்னி ஷார்டன் தன்னோட ஃபினிஷரை போட்டு வின் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் வந்து நயா ஜாக்ஸ் விட்டு கொடுக்காம அதுலேருந்து கிக் அவுட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நயா ஜாக்ஸ் ஃபினிஷர் போடும்போது தூக்கி பவர் பாம் அடிக்கிறேன்னு நினச்சி டிஃப்னி ஷார்டன் செய்ய பார்ப்பாங்க. அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் ஃபினிஷரை போட்டுருவாங்க. ஃபினிஷரை போட்டோன்னே அதுலேயும் டிஃப்னி ஷார்டன் ரோப்பை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் தன்னோட ஃபினிஷரை போட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. டிஃப்னி ஷார்டன் சாம்பியன்ஷிப்பை ரீடைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. மெயின் ஈவெண்ட் மேட்ச் ஏன் இப்போ உமன்ஸ் மேட்சாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துன்ற கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.